ஹலோ மக்களே! ஜீவா, மீனாட்சி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம மீனாட்சிக்கு மேரேஜ் நடக்கிறதுக்குள்ள, அந்த மண்டபத்தில பல திருப்பங்கள எதிர்பார்க்கலாம். நம்ம சுமதி, வாசுதேவன சந்திச்சாங்களாம். இன்னொரு சைடு புவனா அந்த மண்டபத்தில வந்து ஆதிபத்தில சுயரூபத்த நிரூபிச்சாங்களா. அதே சமயத்தில நம்ம மீனாட்சியோட கழுத்தில ஜீவா எப்படி தாலி கட்ட போறாங்க? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஜீவாவும் ஆதிக்கிட்ட வந்து ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. அந்த புவனா யாரு, நீ ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்க, இப்பவே இந்த மேரேஜை நிறுத்திடு அப்படி சொல்லும்போது ஆதியும் நம்ம ஜீவா கிட்ட வந்து நீ என்னதான் இந்த மீனாட்சி கிட்ட சொன்னாலுமே மீனாட்சி உன்னெல்லாம் நம்ப போறதே இல்லை. ஏற்கனவே அவளுக்கு வந்து உன்னை பத்தி தெரியும். நீ வந்து என்ன சொன்னாலும் அவ அதை வேடிக்கையாக தான் பாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆதி நம்ம ஜீவாவை எதிர்த்து நிற்கிறாங்க. அதோடு இல்லாமல் நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கோ, நான் பாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஆதி கதவு திறந்து பார்க்கும்போது அங்கே மீனாட்சி அப்படியே நிற்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஜீவா எல்லாரும் அதிர்ச்சியாகி நிற்கும்போது ஆதியும் என்னடா இவ கவனிச்சிருப்பாளோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. மீனாட்சி கிட்ட வந்து சும்மா சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தோம், ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ஜூஸ் சிந்திட்டுல, அதனால தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணதுக்காண்டி தான் வந்தேன், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நகர்ந்துடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஜீவாவும் எந்த ஆதாரமும் இல்லாமல் நம்ம மீனாட்சி கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜீவாவும் அவங்கள்ட்ட வந்து இந்த ஆதி வந்து நல்லவனே கிடையாது, ஏதோ ஒரு பொண்ணு இப்போ தான் ஃபோன் பண்ணி ஆதி வந்து ரொம்பவே கெட்டவன், அவனை பற்றின எல்லா உண்மைகளும் சொல்கிறதுக்கு நான் மண்டபத்துக்கு வரேங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துட்டு, நான் சொன்ன மாதிரியே ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பரை வந்து நீ ட்ரேஸ் பண்ணி அந்த லொக்கேஷன் பக்கத்தில் தான் அந்த பொண்ணு யாராவது கடத்திருப்பாங்க, எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி நீ வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜீவா அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கும்போது சரி நீ நம்பரை சென்ட் பண்ண, அதுக்குள்ளே நான் வந்து ட்ரேஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை கொடுக்குறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டும் அந்த வேலைகளில் ஈடுபடுறாங்க. இந்த நம்பரை வச்சு கூடிய சீக்கிரமாக அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த பொண்ணையும் நான் மீட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் நம்ம ஜீவா கிட்டே சொல்லும்போது நம்ம ஜீவாவுக்கு அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாகுது. எப்படியாவது அவன் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படிங்கிறதுல நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆதியோட அக்காவும் நம்ம சுமதி கிட்ட வந்து என்ன எல்லாம் நல்லபடியாக நடக்குது தானே, மீனாட்சிக்கு நாளைக்கு நலங்கெல்லாம் வைக்கணும்ல, அதுவும் சிறப்பாட்டு நடக்கணும், இந்த விளக்கு எல்லாமே சரியாட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சரி நலங்கு வைக்கும்போது உங்கள் குடும்பத்தை சேர்ந்த பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து வர சொல்லுங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லும்போது நம்ம சுமதிக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது. சுமதியும் சரின்னு சொல்லிட்டு சமாளித்தாலுமே பக்கத்தில் தேன்மொழிக்கிட்ட வந்து தேனு எனக்கு ஏதோ இது வரைக்கும் உன்னோட அப்பாவை நான் தேடினதே கிடையாது, ஆனால் வீட்டில் ஏதாவது விசேஷம் இருக்கும் போதும் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும்போது தான் உன்னோட அப்பாவோட ஞாபகங்கள் எனக்கு அதிகமாக வருது, நமக்கு வீட்டில் அவனோட அப்பா ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருப்பாங்க தானே அப்படின்னு சொல்லும்போது தேன்மொழியும் என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க, நம்மளை பற்றி யோசிச்சக்காத அந்த ஆளை எல்லாம் பற்றி நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, அவங்க இருந்திருந்தா மட்டும் நமக்கு என்ன உதவி பண்ணியிருப்பாங்க, சின்ன வயசில் அவங்க பண்ணது எல்லாமே எனக்கு நல்லாவே ஞாபகத்தில் இருக்குது, அதனால் அவர் இல்லாத வரைக்கும் சந்தோஷமா, நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நல்லபடியாக நடக்கும், நீ வந்து நல்லபடியாக தூங்கி எழும்பு, காலையில் சீக்கிரமாக எழும்பணும் இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுமதி கிட்ட சொல்லும்போது சுமதியும் எனக்கு மீனாட்சியை பற்றி ரொம்பவே வருத்தமாக இருக்குது, பாவம் அவள் வந்து சட்டுன்னு ஏதாவது படபடான்னு பேசுவாளே தவிர மற்றபடி மனசில் எதுவுமே வச்சிருக்க மாட்டா, அவள் எப்படி இந்த குடும்பத்தோட போய் நல்லபடியாக இருப்பாளா அப்படின்னு கேட்கும்போது நம்ம தேன்மொழியும் நீ கவலையே படாதம்மா, அவள் நல்லபடியாக இருப்பா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்க்கையும் அமையும், சரி நீ வந்து அப்பாவை பற்றி எதுவுமே யோசிக்காதன்னு சொல்லி நம்ம சுமதியை சமாதானப்படுத்துகிறாங்க. சுமதியோட நினைப்பு ஃபுல்லாகவே சரி நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நமக்கு எந்த கவலையும் இல்லை, ஏற்கனவே நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நம்ம போய் செய்கிறதுக்குள்ளே மீனாட்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையன்னு நினச்சோம், அது மாதிரியே நாளைக்கு நடக்க போது, நாளைக்குள்ள கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு சுமதியும் ரொம்பவே ஆசையோடு இருக்காங்க. அதே சமயத்தில் சுமதியும் காலையில் எழும்பின உடனே சரி காலையில் எழும்பியாச்சு, இன்றைக்கி வந்து கல்யாணம் நடக்க போகுது, ஆனால் என்ன வாசலில் எதுவுமே கோலம் போட்ட மாதிரி இல்லையே,
சரி நம்ம தான் சீக்கிரமாக எழும்பிட்டோமே கோலத்தை போடுவோம்னு சொல்லிட்டு சுமதி வாசலில் கோலம் போடுறதுக்கு தயாராகிட்டே இருக்காங்க. ஆதியோட குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் என்ன யாருமே இன்னும் வந்த மாதிரி இல்லையா, அதுவும் வாசுதேவன் என்ன காணலையே அப்படி சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக வாசலில் கார் வந்து நிற்கிது. வாசுதேவனாக இருக்குது. கோலம் போடுறது சுமதியாக இருக்கும்போது என்னடா ஒரே வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு கார் வெளிச்சம் தாங்க முடியாமல் நம்ம சுமதியும் முகத்தை மறைக்கிறாங்க. வாசுதேவனை யாரா அதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே உள்ளவங்க அப்படியே வந்து நம்ம சுமதி கிட்ட, என்னம்மா பொண்ணோட அம்மா நீங்கள் போய் காலையிலேயே எழும்பி வாசலில் கோலம் போட்டுட்டு இருக்கீங்களே, உள்ளே ஏதாவது வேலை இருக்கும் அதை போய் பாருங்க, நாங்கள் இதை பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அந்த கோலம் போடுறதுக்கு தயாராகிறாங்க. நம்ம வாசுதேவன் பார்க்கும்போது அங்கே சுமதி இல்லை. என்னதான் இருந்தாலும் இந்த மேரேஜ் முடிகிறதுக்கு முன்னாடி சுமதியும் வாசுதேவனும் நேரடியாக சந்திக்கிறாங்க. அந்த சமயத்தில் சரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்க போகுது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவாவும் அப்படியே அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி, என்னாச்சு புவனா பற்றி ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் கிடச்சிதா அப்படி கேட்கும்போது, நீ சொன்ன மாதிரி அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணதில் ஒரு இடத்த காட்டுச்சு, ஆனால் அதோட அங்கே வந்து ஆஃப் ஆயிட்டு, அது பக்கத்தில் எங்கேயுமே விசாரணை பண்ண முடியல, அந்த பொண்ணோட ஃபோட்டோ ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படி கேட்கும்போது நம்ம ஜீவாவும், அந்த பொண்ணு புவனான்னு சொல்லிட்டு ஒரு பேர் தான் சொன்னால், மற்றபடி எதுவுமே எனக்கு தெரியாது, எப்படியாவது பக்கத்தில் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருக்கும், பக்கத்தில் யார்கிட்டையாவது விசாரணை பண்ணி அந்த பொண்ணு எப்படியாவது காப்பாற்றி இந்த மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடு அப்படி சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ண தான் செய்கிறேன் ஜீவா, கூடிய சீக்கிரமாக அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து புவனாவை தேட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆதிக்கு பயங்கர டென்ஷனாகவே இருக்குது. புவனா ஏதாவது மண்டபத்துக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாளோ அப்படி சொல்லிட்டு புவனாவை அடைச்சி வச்சிருந்த அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, என்னாச்சு புவனா அங்கே தானே இருக்கா, அவளை வந்து விடவே செய்யாத, எனக்கு கொஞ்ச நேரத்தில் மேரேஜ் நடக்க வேண்டியது இருக்குது, இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும், அது வரைக்கும் அவள் வெளியிலே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆதி அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மீனாட்சியும் அழகாட்டு அப்படியே முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகிட்டே இருக்கும்போது தேன்மொழியும் மீனாட்சி கிட்ட வந்து, மீனாட்சி என்னெல்லாம் நீ மறந்துட மாட்டியே, எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது, உன்னோட வாழ்க்கை நல்லபடியாக தான் இருக்கும், ஆனால் அதுக்காக என்னையும் அம்மாவும் நீ மறந்துடக்கூடாது அப்படி சொல்லும்போது மீனாட்சியும், என்னக்கா நீ பேசிகிட்டு இருக்க, எனக்கு வாழ்க்கையில் வந்து மறக்கக்கூடிய ஆட்களாக நீங்கள்லாம் என்னைக்கா இருந்தாலும் நான் எப்போவுமே உங்கள் ஞாபகத்தோடு தான் இருப்பேன், நீங்கள் என்னை மறக்காமல் இருந்தால் சரி அப்படி சொல்கிறாங்க. நம்ம சுமதிக்கு மீனாட்சியை பார்க்க ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. சரி நம்மளோட பொண்ணு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சுமதியும் ஆசைப்படுறாங்க. அதே சமயத்தில் வாசுதேவனும், என்ன மேரேஜெலாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு தானே, எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படி சொல்லிட்டு ஆதிட்ட கேட்கும்போது, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக அந்த மேரேஜ் நடக்கணும் அப்படி சொல்கிறாங்க. நம்ம வாசுதேவனும் சுமதியும் நேரடியாக சந்தித்த மாதிரி இல்லை. சுமதியும் அவங்கள்ட்ட வந்து, என்னாச்சு அவங்க அப்பா வருவேன்னு சொன்னாங்களா, வந்தாச்சா அப்படி சொல்லும்போது, ஆமாம் வந்தாச்சு அப்படி சொல்கிறாங்க. சுமதி முறையாக வாசுதேவனை நேரடியாக பார்க்குறாங்க. இதை கொஞ்சம் கூட சுமதி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. கரெக்டாக புவனாவும் அந்த மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. புவனா வந்து எல்லா உண்மையிலையும் சொல்கிறாங்க, இந்த ஆதி வந்து நல்லவனே கிடையாது, இது நாள் வரைக்கும் என்னை ஏமாற்றிட்டு இருந்தது இவன் தான் அப்படின்னு சொல்லும்போது, அதை பார்த்த மீனாட்சி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. மீனாட்சி புவனாவை பார்த்து, என்ன புவனா நீ இங்கே வந்திருக்க அப்படி சொல்லும்போது, ஆமாம் மீனாட்சி இவன் வந்து ரொம்பவே அயோக்கிய, இவனை வந்து நீ மேரேஜ் பண்ணிக்காத அப்படி சொல்கிறாங்க. மீனாட்சினால இதை நம்பவே முடியலை. இன்னொரு சைடு ஆதி கெட்டவே நிரூபிக்கப்படுது. அதே சமயத்தில் வாசுதேவனை பற்றின தெரிஞ்ச உடனே அந்த கல்யாணத்தையே நிறுத்திடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம சுமதி ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் நம்ம பொண்ணு வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட சுமதி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சுமதியை நம்ம ஜீவா தான் ரொம்பவே நல்ல பையனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா மீனாட்சியோட திருமணத்தை நடத்துகிறாங்கன்னே சொல்லலாம்.